everyone, learn tarot with me Anandi Ramesh அப்படின்ற செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க கார்டு த ஹெர்மட். இந்த கார்டோட நம்பர் 9, டெக்னிக்கலாக 10. ஸோ இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா மார்ஸோட எனர்ஜியும் இருக்கும், சூரியனோட எனர்ஜியுமே இருக்கும். பட் பாசிட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு எனர்ஜியுமே இவங்களை செயலில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உந்துதலை கொடுக்கும். செயல் வீரர்களாக இருப்பாங்க, அதாவது இராணுவம்லாம் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. செயல் வீரர்கள்னால் ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலில் அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்காக எத்தனை தோல்விகள் வந்தாலும் திரும்ப திரும்ப நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமெண்ட்டான பர்சனாக இருப்பாங்க. ஆனால் நெகட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது இவங்க ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க, லோன்லியாக இருப்பாங்க. இவங்க நம்பினவங்க இவங்களை ஏமாற்றி இருப்பாங்க, கூட இருக்கிறவங்க கிட்டேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காம இருக்கும். இந்த பர்சன் பார்த்திங்கன்னா எப்படி லோன்லியாக இருக்காங்களோ லைஃப்பில் அது மாதிரி அவங்க லோன்லியாகவே இருப்பாங்க. பேசிக்காக ரிலேஷன்ஷிப்லேயே இஷ்யூஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பார்ட்னரை ரொம்ப நம்பி மேரேஜ் லைஃப்பை தொடங்கியிருப்பாங்க. அந்த மேரேஜ் லைஃப்ன்றது ஒரு பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது இவங்க கையில் ஒரு லேம்ப் இருக்குது பாருங்கள். இந்த லேம்பில் இருக்க அந்த ஒளியை வச்சு இவங்க நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. இந்த கோல் பாருங்கள், கையில் அந்த ஒரு ஊந்துகோல் இருக்குது இல்லையா, அதை வச்சு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வைக்கும்பொழுது ஒரு பெருசை எதுலேயுமே முதலீடு பண்ணாமல், பெரிய ஸ்டெப்ஸ் எதுலேயுமே எடுத்து வைக்காமல் சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வைக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களை ரீச் ஆகும். அது ரிலேஷன்ஷிப்லேயாக இருக்கலாம், படிப்புலையாக இருக்கலாம், வேலையிலையாக இருக்கலாம், பிஸ்னஸ்லேயாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நெகட்டிவ் சைடில் பார்க்கும்பொழுது இவங்க கண்டிப்பாக எதுலேயும் ஏமாந்துருப்பாங்க. அதுலேருந்து வெளியில் வரதுக்கான மோட்டிவேஷன் இவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கார்டோட பேசிக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஜேர்னல் பண்ணுங்கள், எல்லா கார்ட்ஸையுமே கம்பைன் பண்ணி ஜேர்னல் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஒவ்வொரு கார்டையுமே நம்ம எழுதும் பொழுது தான் அந்த ஃப்ளோன்றது வரும். நம்ம நாளைக்கு ஒரு ரீடராக மாறுறோம், டேரட் கார்டோட ரீடராக மாறுறோம் அப்படின்னும் போது அந்த எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ கார்ட் கூட நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.